தமிழ் சினிமாவில் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 நடிகர் அண்ணன் விஜய் அவர்கள். ஒரு படத்துக்கு 400 கோடி. அவரை வைத்து படம் இயக்குவதற்கு தயாரிப்பாளர்கள் கீழே இருக்கிறாங்க, இயக்குநர்கள் கீழே இருக்கிறாங்க. உங்களை வைத்துதான் நாங்கள் படம் எடுப்போம், நீங்கள் அரசியலுக்கு போனதால் தமிழ் சினிமாவை நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்னை இந்த இடத்துக்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களை நான் உயர்த்துவதற்கு தியாகம் செய்கிறேன் என்ற தியாக உணர்வோடு வரக்கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பேசும்போது சொல்றார், தமாக கொள்கை இல்லாத கட்சிங்க, திமுக தான் கொள்கை இருக்கு அப்படின்னா. நான் ஏதோ திமுக பயங்கரமான கொள்கையெல்லாம் இருக்கு போல, நம்ம கிட்ட தான் கொள்கை இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே அவங்க கொள்கை என்னன்னு காமிச்சிட்டாங்க. கொள்ளையடிக்கிறத விட்டுருங்க, கொள்ளையடிக்கிறதா அவங்களுடைய குடும்ப தொழிலாச்சே. இந்த விருதுநகர்ல ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு பாத்தீங்கன்னா, திமுக மாநாடு. பாலை தாரை பிடிச்சி தொங்குறாங்க, பாலை தாரை பிடிச்சிட்டு தொங்குற பிடிச்சி இன்னொருத்தர் தொங்குறான். 2 பேரும் தொங்குறத பார்த்து இன்னொருத்த குடுகுன்னு ஓடி வந்து அவன் பிடிச்சி தொங்குறான். தௌசண்ட் வந்துருச்சு. மாநாட்டு திடலில் இருந்த கூட்டத்தை விட பக்கத்தில் இருந்த டாஸ்மாக் கூட்டம். உச்சகட்ட போதையில ஒருத்தர் நடந்து போற, அவங்க இன்னொருத்த போதையில தூக்கி போட்டு நடந்து இந்த பாட்டு பாத்தீங்களா, வடிவேல் பாட்டு, கனவிதுதான் நிஜமிதுதான் உலகிலே காவலர் விழுந்துறாங்க. அந்த மாதிரி பூரா திமுக காவலர் விழுந்துறாங்க. அப்ப தெரியலங்க, இப்பதான் தெரியுது எங்களுடைய கொள்கை. கரும்பை திருடிட்டு வர்றாங்க. ஒருத்தன்